ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா AUD USD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டாக நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்லேயும் ஷோ ஆகிட்டு இருக்குது. வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிற சார்ட்டை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதை தான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்தது. டார்கெட் அடித்ததுக்கப்புறம் அந்த சார்ட் வந்து இது போல் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம இதை எப்படி எடுத்தோம் அப்படின்றத நம்ம வந்து இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா AUD USD 1 hour டைம் ஃப்ரேம். சரிங்களா? இந்த ஜோன்ஸ் தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம். இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா இங்கிருந்த ஜோன்ஸ் எல்லாம் வந்து ஃபெயிலியர்டு. இது ஃபுல்லாக லிக்விடிட்டி அப்படின்னு வந்து மார்க்கெட் கன்சிடர் பண்ணிட்டு மேலே வந்து ஏறிட்டுருக்கு. இந்த மேலே ஏறுற புல்லை பார்த்தாலே உங்களுக்கு வந்து நல்லா வந்து தெரிஞ்சிடும். சரிங்களா? மார்க்கெட் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு. மார்க்கெட்டில் இந்த புல்லோடையே வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜோனை வந்து உடச்சிரும். ஸோ வந்து ஒரு சின்ன ஒரு ரிஜெக்ஷன் வேணும். அந்த ரிஜெக்ஷன் தான் வந்து இது. சரிங்களா? இவ்வளோ தூரம் வந்து நல்லா ஹெல்த்தாக வந்துட்டு இருந்த கேண்டில் திடீர்னு வந்து ரிஜெக்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி ட்ரெண்டையும் வந்து ஒரு கிளான்ஸ் நான் சொல்லிடுறேன். ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து செல்லிங்கில் வந்து நின்றுட்டு இருக்கு. மார்க்கெட்டில் இப்போ நம்ம செல் பண்ணுறது வந்து ஓகே, பை பண்ணுறது பார்த்தீங்கன்னா கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு வேறு ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ரிஜெக்ஷன் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மார்க்கெட் உடச்சி கீழே வருது. 1 hour டைம் ஃப்ரேம்லேயே நம்ம இது பண்ணோம்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம 5 மினிட்ஸுக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா வந்து சார்ட்ஸை பொறுத்தளவு நம்ம 1 hourக்கு வந்து 5 மினிட்ஸில் CH பார்க்கணும். சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு CH பாயிண்ட் வந்து கிடைக்குது. இப்போ வந்து ஜோன் மார்க்கிங்கில் நம்ம வந்து உள்ளே இறங்கலாம். சரிங்களா? ஜோன் மார்க்கிங் பார்த்தீங்கன்னா இது 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 1. சரிங்களா? இந்த 2 ஜோன்ஸ் 5 மினிட்ஸில் நான் மார்க் பண்ணிருக்கேன். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோன்ஸு. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜோனில் மார்க்கெட் எந்த ஒரு ரியாக்ஷனும் தராமல் நீட்டாக வந்து உடச்சிட்டு மேலே போயிடுச்சு. ஒரு சின்ன டேப் கூட நம்ம வந்து பண்ணல. இந்த ஜூம் இன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஏசியன் ரேஞ்ச் அப்படின்னு வந்து தெரியும். ஏசியன் ரேஞ்சில் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். மேக்ஸிமம் ட்ரேட் எடுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த ஏசியன் ரேஞ்சில் இருக்கிறதுனால இந்த ட்ரேடை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அது வந்து பை சைடில் கொஞ்சம் பல்ஸ் நல்லாயிருக்கு லோவர் சைடை விட. இது வந்து ஒரு கன்சல்டேஷன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். கன்சல்டேஷன் ப்ரைஸ்க்கு மேலே கீழே லிக்விடிட்டி இருக்குது. அதை கன்சிடர் பண்ணி இந்த ஜோன் எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு SL வந்து அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஏசியன் ரேஞ்ச் அப்படின்ற அந்த கான்செப்டை நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா இந்த என்ட்ரி நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். சரிங்களா? அந்த ஏசியன் ரேஞ்சில் உள்ளே இருக்கிறப்ப எடுக்கக்கூடாது. ஏசியன் ரேஞ்சுக்கு மேலே கீழே தான் வந்து லிக்விடிட்டி இருக்கும். சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜோன் இருக்குது. பட் மார்க்கெட் வந்து அதுக்கு பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணல. ஸோ டேரெக்டாக வந்து நம்ம மேலே இருக்கிற ஜோனுக்கு வந்து பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து எப்போவுமே மார்க்கெட்டில் ஒரு சிலர் வந்து கேட்குற ஒரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். 1 hour டைம் ஃப்ரேம்லேருந்து நம்ம வந்து ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி ரீஃபைன் பண்ணி இழுத்துட்டு போய்க்கலாம். சரிங்களா? 1 hourல வந்து இப்படி இது பண்ணுறோம். 15 மினிட்ஸில் மார்க்கெட்டை அப்போ நான் ஒரு டைம் ஃப்ரேம் வந்து கம்மி பண்ணுறேன். 15 மினிட்ஸில் ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து கிடைக்குதுங்களா? அதுலேருந்து ரீஃபைன் பண்ணது தான் 5 மினிட்ஸ். சரிங்களா? இப்போ கொஞ்சம் சாலிடாக இருக்கும். இப்போ 1 hourல வந்து டேப் பண்ணியிருக்கு. இப்போ 5 மினிட்ஸில் திருப்பி நம்ம போட்டுக்கலாம். பட் மார்க்கெட்டில் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? இது வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு பாயிண்ட்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ட்ரெண்ட் லைன் ட்ரேடர்ஸ்க்கு வந்து இது ஜுஜிபி மேட்ரு மீன்ஸ் அவங்க இதை தான் வந்து காலங்காலமாக ஃபாலோ பண்ணிருப்பாங்க. என்னென்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுதுன்னா இது பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பட் நம்ம அதை யூஸ் பண்ணல. சரிங்களா? 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு நான் இப்போ வந்து திருப்பிக்கிறேன். ஏன்னா 1 hourல இப்போ வந்து நமக்கு டேப் ஆகிடுச்சு. இப்போ மார்க்கெட்டை வந்து ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன் போயிட்டு மார்க்கெட் ஒரு லோ உடைக்குது அப்படின்னா எனக்கு நான் காட்டுறேன். கன்சல்டேஷனுக்கு போயிட்டு ஒரு லோவை உடைக்குது அப்படின்னா மார்க்கெட் திரும்ப போகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. இது ஃப்யூச்சரில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் அமையும். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு மார்க்கெட் உடைக்குது. மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். நீட்டாக போயிட்டு அங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே வருது. சரிங்களா? ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் ஒரு லோ மார்க்கெட் உடைக்குதுன்னா மார்க்கெட் ரெடி ஆகிட்டான் கீழே போகிறதுக்கு அப்படின்னு. இதை வந்து மெனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து அதை உங்களுக்கு சிம்பிளாக புரியணும் அப்படின்றதுனால ஒரு லோன்னு SLஐ வந்து இதில் சேஃபர் ஜோன் நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான். 1 hourக்கு அந்த சைடு வச்சுக்கிட்டிங்கன்னா சேஃபர் ஜோனில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம். டார்கெட் பார்த்திங்கன்னா நம்ம ரீசன்ட் ஸ்விங் லோ தான். சரிங்களா? ஏன்னா இது வந்து ட்ரெண்டு நமக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. சரிங்களா? ட்ரெண்ட் பாசிட்டிவாக இருக்கிறதுனால இது வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். சரிங்களா?
இப்போ 5 மினிட்ஸில் நான் இண்டிகேட்டர் ஜோனில் வந்து டார்கெட் வந்து பிரிச்சுக்குங்க. அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா ஒரு இம்பேலன்ஸோட ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குன்னா அதில் பட்டு வந்து மார்க்கெட் வந்து எகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம். இங்கே பார்த்தீங்கன்னா TP1 அப்படின்றது இங்கே வந்து வெளியே எடுத்துக்கணும். சரிங்களா, இது வரைக்கும் சாலிடாக போகும். TP1ல் இது எடுத்துக்கணும், TP2ல் இது எடுத்துக்கங்க, TP3 வந்து ஃபுல்லாக விட்ருங்க. சரிங்களா, அதை வந்து மாற்றவே வேண்டாம். பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா இதை இந்த இடத்துல வந்தோடனே கரெக்டாக சொல்லணுன்னா இந்த லோ உடச்சோடனே பிரேக் ஈவன் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட்டில் எஸ்எல் வந்து ப்ளேஸ் பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ் வந்து ரொம்பவுமே லாஸே இருக்காது, அதுதான் உண்மை. சரிங்களா, கம்மியாகிடும் மேக்ஸிமம் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட்டில் ட்ராவல் பண்ணுறக்கு நீட்டாக அடிச்சிருச்சு. நம்ம எதிர்பார்த்தது இது ஒரு ஹையை உடைக்கிற வரைக்குமே நம்ம ட்ராவல் பண்ணலாம். அப்படி வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணால் உங்களுக்கு இது வரைக்கும் அப்ளிகபிள் தான். சரிங்களா, இந்த ஒரு ஹையை இந்த இடத்துல தான் உடைக்குது. ஸோ இந்த ஹை வரைக்குமே நம்ம ப்ராஃபிட்டில் நம்ம ட்ராவல் பண்ணலாம். 1 hour அப்படின்னு நம்ம வச்சோம்னாலே 1 hourல 1:5 வந்து உங்களுக்கு வந்து இதாக இருக்குது. 1:3 வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். இது வந்து நான் 1 hourல வச்சுருக்கிறது. 5 மினிட்ஸில் வைக்கிறீங்க அப்படின்னா அது வேறு ஒரு இது. சரிங்களா, 5 மினிட்ஸில் வந்து எஸ்எல்ஐ வந்து நான் ரொம்ப ஷார்டன் பண்ணி நான் அந்த ஆர்டர் பிளாக்குக்கு மேலே வந்து வைக்கிறேன் 15 மினிட்ஸ்க்கு அப்படின்ற பட்சத்தில் இங்கே எஸ்எல் இங்கே என்ட்ரினா 1:11. சரிங்களா, ஆர்ஆர் வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ பிப்ஸ் ரேஷியோ வந்து பார்த்துடலாம். சரிங்களா, பிப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை ஒரு 126னே வச்சுக்கலாம். சரிங்களா, 126 பிப்ஸ் நல்லா நீட்டாக வந்து நமக்கு மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா, ஓகேங்க. இந்த வீடியோ இன்றைக்கி உங்ககிட்ட நான் இதாக வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. ஒரு கன்சல்டேஷன் அதுக்கப்புறம் லோ உடச்சதுன்னா அது இன்னும் கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், மார்க்கெட் இதுதான் அடுத்தது வந்து பண்ண போகுது அந்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில விஷயங்கள் மார்க்கெட்டில் ரொம்ப நாள் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ தான் உங்கள் கண்ணு வந்து பார்த்து பழகும். சரிங்களா, அது ஒரு சில சினாரியோஸ் அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் என் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகேங்க. இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டையும் நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.